ரைட். இதில் நாங்கள் பார்க்க போகிறது ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் OP-amp. ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் இந்த ஷார்ட் அண்ட் ஃபார்ம் OP-amp அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் என்னன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ஒன்று நெகட்டிவ் கொண்ட இன்புட் இருக்கும், பாசிட்டிவ் கொண்ட இன்புட். இன்புட்ஸ் ரெண்டு விதமான இன்புட்ஸ் இருக்கு. இது நெகட்டிவ். இது பாசிட்டிவ். அப்ப வி இன்னன்னு நாங்க சொல்றது வி பிளஸ் வி மைனஸ். இது வி அவுட். இது பிளஸ் விசிசி. இது மைனஸ் விசிசி. இதுல என்னன்னு சொல்லுச்சுன்னா இதுல ஒரு தடை ஒன்று இருக்கும். இந்த தடை மேக்சிமமா இருக்கு. இந்த தடை மேக்சிமம் வந்ததால இதுக்குள்ளால கரண்ட் பாஸ் பண்ணார். ரைட். V1 இந்த இதுலையும் இதுக்குள்ளாலையும் கரண்ட் பாஸ் பண்ணாது. அதாவது ரைட் சேம் வோல்டேஜா இருக்கு. ரைட். அதுதான் இதுல இருக்கிற ஒரு விஷயம். சேம் வோல்டேஜா இருக்கு. ரைட். அப்ப இது சேம் வோல்டேஜ். ஆனா இதில் ஒரு தடை ஒன்று இருக்கும். அந்த தடையின் பருமன் சின்னனா இருக்கு. இந்த தடையின் பருமன் சின்னனா இருக்கு. இப்ப நாங்கள் இது இப்படி ஒரு சர்க்கியூட் ஒன்று இருக்குன்னு சொல்லிச்சோம்னா இதுக்கு ரைட் வோல்டேஜ் கெயின் என்று நாங்கள் பார்ப்போம். வோல்டேஜ் கெயின் V output V input. ரைட். இப்படித்தான் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். எப்பவுமே வோல்டேஜ் கெயின் என்றது 10 மடங்கு. இப்ப நான் பிளஸ் விசிசி மைனஸ் விசிசி என்று பாவிக்கிறேன். இதுல எனக்கு பிளஸ் விசிசியில நான் ஒரு 30 வோல்டேஜ் தான் கொடுத்துருக்கேன். மைனஸ்ல மைனஸ் 30 கொடுத்துருக்கிறோம் சொன்னா இப்ப நான் இதுல நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லுதுன்னா சின்ன ஒரு கணக்கொண்டு செய்வேன். இப்ப எனக்கு இதை நான் V1 என்று வைக்கிறேன். இதை நான் V2 என்று வைக்கிறேன். V1 V2. V1 10 மைக்ரோ ஆம்பியரா இருக்கு. மைக்ரோ வோல்டேஜா இருக்கு. V2
0 வோல்டேஜா இருக்கு. ரைட். எனக்கு இதுல 30, 15, 15 தான் மேக்ஸிமம் இருக்கு சொல்லி. இப்ப நான் வோல்டேஜ் கெயினை கண்டுபிடிக்கிறது. வோல்டேஜ் கெயினை நான் ஏ நாட் ஏ நாட் வி இன் வி அவுட்டுக்கு இதுதான் பிளஸ். சாரி, இதுதான் பிளஸ் தான். இதுதான் வி. அப்ப இது 10 சொல்லி சொன்னா 10 6 இங்க 0. ஏக்கு பதிலா நான் 10 5 போகும். வி இன்புட்ன்றது எனக்கு ஒரு வோல்டேஜா இருக்கு. இது எனக்கு 1 வோல்டேஜுக்கு. ரைட், ஓகே. 1 வோல்டேஜ். இது வந்து சந்தர்ப்பம். இப்ப நான் இன்னொரு சந்தர்ப்பத்தை எடுத்து V1 சைவசம் அது வோல்டேஜில் வந்துட்டு. இது வந்து V1, மற்றது 0. V1 V2 முறையே V1. இப்ப எனக்கு வோல்டேஜ் கெயின் என்னவா இருக்கும்? V right output equal to V in தான் equation. ஆனா இது 10 5 அவுட்புட் வந்து 0.1. அவுட்புட் வந்து 10 4 வோல்டேஜ் என்று வரப்போகுது. அதுவுமே சாத்தியப்படாது. இது வோல்டேஜா இருக்கு ஏலாது. ஏனென்றா மேக்சிமம் நான் கொடுக்கிறதே 30 தானே. மேக்சிமம் நான் கொடுக்கிறது 30 2 வேலை செய்யும். ஆகவே மேக்சிமம் 30 வோல்டேஜ் தான் இருக்கு அவுட்புட் இன்புட். சரி, வி அவுட்புட் அவுட்புட் இந்த மேல் அவுட்புட் தான் இது. இங்கேயும் அவுட்புட் தான் கேள்வி. அவுட்புட் ஆகவே வி அவுட்புட் வந்து 30 வோல்டேஜ் தான். அதுக்கு மிஞ்சி 10 4 எல்லாமே இருக்கல. வெரியர் இதுதான். இதுக்கு மிஞ்சி இப்படி சர்க்கிட்ல இருக்கல. ரைட், இது ஒரு விஷயம். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப
இந்த முக்கியமான விஷயத்துக்கு நாங்கள் வந்து இது ஏன் இப்படி இருக்குது? இதுக்கு ஒரு ரீசன் வேணும் தானே. இப்படி இவரேன் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இது வந்து ஓப்பன் லூப் சர்க்கிட் என்று நாங்கள் இவரை செல்லமா சொல்லி ஓப்பன் லூப் சர்க்கிட். ஓப்பன் லூப் சர்க்கிட் என்று சொல்லி சொன்னா ரைட், அது எப்பவுமே திறந்த நிலையில தான் இருக்கு. சரி, அப்ப நாங்கள் இதை சொன்னோம். ஓப்பன் லூப் ஓபி டேஷ் ஆம்பிளிஃபையர். இது ரைட். அப்ப ஓப்பன் லூப் ஆம்பிளிஃபையர் ரைட். இதுதான் இது. சரி, அப்ப இது வந்து ஒரு ரைட், ஒரு நெகட்டிவ். இது ஒரு விதமான நெகட்டிவ் விஷயம். இது இல்லை. நான் என்ன செய்யணும்? 10 வோல்டேஜ் மைனஸ் 10 வோல்டேஜ், இதான் இந்த கண்டிஷன். இதுக்கு வந்து இப்போ 22 ஒரு வோல்டேஜ் இருக்குது. இது பிளஸ், இது 2 ஒன்று இருக்குது. இது சாரி 2.2 ஒன்று, 2.2 ஒன்று இருக்குது. இப்போ மில்லி வோல்டேஜ், இதை வந்து மில்லி வோல்டேஜ் என்று கொடுக்கணுமா? மில்லி வோல்டேஜ், மில்லி வோல்டேஜ் இது கணக்கு செய்ய எடுக்கிட்டா அவுட்புட் 15 22 2 13 13. ஆகவே வி அவுட்புட் 20. ஆனா உண்மையா அது 10லும் பார்க்க சின்னம் தானே. ஆகவே 10 வோல்டேஜ். ஆனா தச்சு தவறு. இப்ப ஆன்சர் சீட்ல வந்து
9 வோல்டேஜ் இருக்குது அந்த பொசிஷன்ல வந்தா நான் அதை அக்செப்ட் பண்ண தான் வேணும். 10 விட இல்லாமல் 9 இருந்தாலும். ஏனென்றா இதுல தடை இருக்குது. ஆகவே இதுல ஒரு 1 வோல்டேஜ் உளுத்தப்பட்டா இங்க வந்து மிச்சம் 9 வோல்டேஜ் தானே வரும். இதுக்கு இடையில 10 வோல்டேஜா இருக்கு நீ ஒளியலாம். மற்றபடி என்னது, அதனால இதுக்கு சாத்தியப்பாடு இல்லை. ரைட். அப்ப இதனாலதான் இது வந்து இப்படி இருக்குது. ரைட். நாங்க வந்து ஆஹ், right. எங்களுக்கு வந்து இவ்வளவும் நாங்கள் பார்த்துட்டோம். இது வந்து ஓப்பன் லூப் சர்க்கிட்ல இருக்கிற பிரச்சனை. இதுல வந்து என்னன்னா நான் கொஞ்சம் கூட கொடுத்தாலே எனக்கு வந்து இந்த இன்புட் இன்புட் வோல்டேஜுக்கு நான் வழங்கல் அடுத்த விசிசி தான் பிரதிபலித்து கொண்டு இருக்கு. சரிதானே? அப்ப நான் இது என்ன செய்ய போறேன்டா க்ளோஸ் லூப் ஆம்பிளிஃபையர் க்ளோஸ் லூப் ஆம்பிளிஃபையரை நான் இதை யூஸ் பண்ண போறேன். அதை கன்வெர்ட் பண்ண போறேன். சரி. அப்ப இப்படி இருந்தா, இப்படி ஒரு பாக்ஸ் இருந்தா இந்த பாக்ஸ்ல இது வந்து ரைட் இந்த மூலையில இருந்து ஒரு டாட் போட்ட இடத்துல இருந்து 1 2 3 4 5 6 7 8 நம்பர் பண்ணி கொண்டு போகும். அதுல 2 மைனஸ் இன்புட் ஆகவும் 3 பிளஸ் இன்புட் ஆகவும் 6 அவுட்புட் ஆகவும் இருக்கும். 7 வந்து பாசிட்டிவ் சப்ளை ஆகவும் 4 வந்து நெகட்டிவ் சப்ளை ஆகவும் இருக்கு. பவர் சப்ளை ஆகவும் இருக்கு. Right? இதுல மற்றது ரைட் 1ம் 8ம் வந்து ரைட் அவை எந்த விதமான இதுல பங்கையும் வகிக்கிறது இல்லை. ரைட். இன்வர்ஷன் இன்புட் என்று சொல்லி சொன்னா நேர்மாறு என்றுதான் முடியும். இன்வர்ஷன் ஏன் இதை இன்வர்ஷன் என்று சொல்றோம் என்று சொல்லி சொன்னா ரைட் நாங்கள் வந்து இந்த க்ளோஸ் ரைட் ரைட் க்ளோஸ் லூப் ஆம்பிளிஃபையரை வந்து இன்வர்ஷனாயும் செய்யும். ரைட். நான் இன்வர்ஷனாயும் செய்யும். இன்வர்ஷனா செய்கிற நேரம் அதாவது நெகட்டிவுக்கு செய்கிற நேரம் அவத்த வித்தியாசத்தை காட்டு 180 டிகிரி பைய சேஞ்சா காட்டுறதால அது இன்வர்ஷன் என்று சொல்லி சொல்றோம். மற்றதுக்கு வந்து அப்படி காட்டுறது இல்லை. அதனால அதை நான் இன்வர்ஷன் என்று சொல்லி சொல்றோம். அதனாலதான் இந்த பேர் வந்து வந்தது இன்வர்ஷன் நான் இன்வர்ஷன். இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த க்ளோஸ் லூப் சர்க்கிட்டை பற்றி பார்க்கணும்.
close loop circuit. அப்போ க்ளோஸ் லூப் சர்க்யூட்ல வந்து ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து எனக்கு ரைட் இன்வர்ஷன் ஆம்பிளிஃபயர் என்று சொல்லிச்சுன்னா அது நெகட்டிவ்க்கு ஃபீட்பேக்காக கொடுக்கிறது. இப்போ நெகட்டிவுக்கு தான் இன்புட் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ நெகட்டிவுக்கு இன்புட் கொடுக்கப்பட்டிருந்தா இது வந்து இது 0 வோல்டேஜ் என்று சொல்லிச்சுன்னா இது 0 வோல்டேஜ், இது 0 வோல்டேஜ் என்றா இது 0 வோல்டேஜ், இது போலாம் 0 வோல்டேஜ். இது இன்புட், இது 0. ஓகே, இது வி அவுட்புட். ஆகவே இது வந்து 0. ஆகவே எனக்கு இங்க இந்த நான் கர்ச்சஸ் லோ யூஸ் பண்ற நேரம் ரைட் இங்க ஐ என்ற கரண்ட் யூஸ் பண்றோம், அதே மாதிரி இங்கேயும் ஐ என்ற கரண்ட் யூஸ் பண்றோம். ரைட், வி இன் மைனஸ் இதுல வி வி என்று இருக்குது, இதுல ஆர் என்று வரும். ரைட், இந்த கரண்ட் இதுக்கு அளவு ஒரு நேரம் அதே மைனஸ் வி, இந்த வி நோட்டுக்கு பதிலாக இவர் வி வி என்று போடுவார். ரைட், ரெண்டுமே சேம் தட்டுப்பட போகுது. ரைட், நாங்கள் 0 0 எடுக்கலாம். ரைட், ஆகவே எங்களுக்கு வந்து இது வந்து இப்படி ஒரு ஃபார்மேட்டில் வரும். அதாவது நான் இதை ஐ இந்த கரண்ட் இதுல பாஸ் பண்ற கரண்ட் ஐ என்றா இதுல பாஸ் பண்ற கரண்ட்டும் ஐ தான். ஓகே, நான் என்ன செய்ய போறேன், இ இன்புட் மைனஸ் 0 இதுல VR1, இங்க வந்து வி அவுட். இப்போ கரண்ட் இப்படி போனா இங்க இப்படிதான் பெறுவேன். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னா நான் 0 வி அவுட் ஒன்று யூஸ் பண்ணுறோம். R2, ஆகவே இது பிளஸ்ல இருக்கும், இது மைனஸ்ல இருக்கும். ஆகவே வி இன் ஓவர் வி அவுட் சம்திங். இது இப்போ இதெல்லாம் மாறினாலும் ஓகே. இப்போ இது R1 மைனஸ் R2, இது வந்து அந்த வோல்டேஜ் கெயின் நேர்மாறா இருக்கு. நான் தலையெல்லாம் மாற்றி விட்டேன் சொல்லிட்டேன். அதே வி அவுட் வி இன் VR2 over R1 இது மைனஸ் தான். ஆகவே வி அவுட் மைனஸ் ஏ வி. அப்ப இது மைனஸா இருக்கிற பட்சத்துல இது வந்து பிளஸ் இருக்கு. இது பிளஸ் இருக்கிற பட்சத்துல இது மைனஸ் இருக்கு. இந்த கிராஃப்ல இப்படி கிராஃப் இருந்தா இதுதான் அவுட்புட் ஆகும்.
பாசிட்டிவ் நெகட்டிவா மாறும், நெகட்டிவ் பாசிட்டிவா மாறும். அப்ப இது வந்து பையன் அபத்த வித்தியாசம் 180 என்றது சேஞ்ச் காட்டும். அதனாலதான் நாங்க இதை இன்வர்ஷன் ஆம்பிளிஃபயர் ஒன்று சொல்லி சொல்றோம். ரைட், இன்வர்ஷன் ஆம்பிளிஃபயர். அப்ப இதுல வந்து என்னன்னா பி மைனஸ் பி பிளஸ் ஈக்குவல் டு இது ஜீரோ. என்னண்டா ரூல் ஒன் என்னென்று சொல்றோம்னு சொல்லிட்டோன்னா தெரியும் தானே. இதுக்குள்ள கரண்ட் பாஸ் பண்ணையில இப்ப இவரும் சமன்னு சொல்லிட்டோம். ரைட், அப்போ கோஜஸ் லோ டூவை யூஸ் பண்ணி தான் நாங்கள் செய்ய போகிறோம். ரைட், அப்போ எங்களுக்கு வந்து ரைட், அதனால தான் இது இப்படி இந்த இந்த வேயிலே இதை மூவ் பண்ணிக்கொண்டு போகிறோம். சரிதானே. எங்களுக்கு இந்த வேலையை மூவ் பண்ணலாம், இந்த வேலையை மூவ் பண்ணலாம், ரெண்டுமே வந்து தான். எங்களுக்கு இது வந்து ஒரு விதமானது. இது அதாவது நான் இன்வர்ஷன் ஆம்பிளிஃபையர் என்று சொல்லுதுன்னா ரைட், இது வந்து பிளஸ்ஸுக்கு தான் கொடுத்துருக்கு. சரியா, இது வந்து பிளஸ்ஸுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பிளஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லிக்கோன்னா கதவு இது ஜீரோ. ரைட், இது ஜீரோ. ரைட், இது வி இன். ரைட், இது வி அவுட். இங்கேயும் வி அவுட். கட்டாயம் ஒரு சேஞ்ச் பண்ணுறது. இதை வந்து சம்திங் ஒரு போடலாம். இது ஜீரோ. இதுல ஒரு வோல்டேஜ் வச்சிருக்கோம். இப்ப இவரும் சேம். ரைட், இதுல வந்து வி இன்னன்றதான் இங்கேயும் இருக்க போறார், இங்கேயும் இருக்க போறார். ஓகே, நம்ம வீட்டில் போடுறோம். நான் இந்த சர்க்யூட் எடுக்கிறேன். நேர் மாறு செயற்பாட்டு விதியலாக்குதானே. இத எடுப்போம். இதுல நேர்மாறு செயற்பாட்டு விதியலாக்கு. இது நேர்மாறு அல்லா செயற்பாட்டு விதி. இவரை தான் நான் எடுக்கிறோம். இது ஜீரோ. இது வி என்னண்டா இதுவும் வி இன். இதை செய்துட்டு அதை செய்ய இது வி இன். ஆகவே இது வி இன். இது வி என்னண்டா இதுவும் வி இன். இது வி அவுட். ஓகே, இதுவும் வி இன். வார கரண்ட் இப்படித்தான் வரும். இதுக்குள்ளால போகும்போது ஏதோ சம்திங் கரண்ட் வந்து இப்படித்தான் போகும். என்னன்னு சொல்லிக்கோமா இங்கே வியின். ஓகே, அப்ப இங்கேயும் கரண்ட் இப்படிதான் போகுது. அப்போ இதுவுமாய்
Yao, Aren, Devi Yao, Aren. Và Yin, Yao. மேலே வரணும் பியின் கீழே வரணும். ஓகே ஆரின். ரெண்டுமே வீணா இருந்து வெளியால வர. அதான் சாம்பாட்டை இப்படி ஒரு வழியில கொண்டு வருவோம். ஓ,
இந்த இது வந்து பிளஸ் சொல்லி சொன்னா இதுவும் பிளஸ் தான். இது மைனஸ் தான், இதுவும் மைனஸ் தான். இப்போ கிராஃப்ல வந்து இப்போ இது இப்படி இருந்தா இது இப்படி இருக்கு. இது அவத்த வித்தியாசம் காட்டாது. அதனால இது நான் இன்வர்ஷன் ஆம்பிளிஃபயர்னு சொல்லி சொல்லுவோம். நான் இன்வர்ஷன் ஆம்பிளிஃபயர். இப்போ வருவோம் இது. இது வி அவுட், இது வி இன், இது ஜீரோ, இது வி இன். அப்போ இதை ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணி எடுக்கலாம். ஆகவே இவ கரண்ட் வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படித்தான் போய் வி அவுட் ஆர் டூ ஜீரோ ஆர் ஒன். இது குறுக்க வருகை போட்டு வி அவுட்புட் ஆர் ஒன் வி இன் ஆர் ஒன், இந்த வி இன் ஆர் டூ, வி அவுட் ஆர் ஒன். இது வந்து வைசமன் எம்எக்ஸ் ரைட் பிளஸ் சி. அந்த கிராஃப் வந்து இப்படித்தான் பெறும். ரைட். இது இதுக்கு பிறகு இந்த விசிசிக்கு பிறகு இது மாறாம இருக்கும். இது பிளஸ்ல இன்புட் கொடுத்தா இப்படி நேரம். இது பிளஸ்ல இன்புட் கொடுத்தது.
ஆகவே இது வந்து நான் சும்மா எடுக்கிறேன். இது வந்து பிளஸ் பிசிசி, இது மைனஸ் பிசிசி என்றால் கிராஃப் வந்து மைனஸ் பிசிசி, இது பிளஸ் கிராஃப் மாறும். இது பாசிட்டிவ். நெகட்டிவ் வந்து சொன்னீங்கன்னா கிராஃப் வந்து மாறி மைனஸ் பிசிசி, இது பிளஸ் பிசிசி, இது பிளஸ் பிசிசி, இது மைனஸ் பிசிசி. இது இன்புட் வோல்டேஜ். ஓகே, சும்மா கணக்கு எழுதுக்கலாம்.